ஈடி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்கான நடவடிக்கைக்காக உத்தரவு கேட்டிருந்தது. அப்போது நீதிமன்றத்தில் வைத்து ஈடிக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் எங்களிடம் போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றன அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்காக வாரண்டுடன் அவரை கைதும் செய்திருக்கிறார்கள். இப்போது நீதிமன்றம் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது. வணக்கம். ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இவர்கள் எந்த அளவிற்கும் செல்வார்கள் என்பதில் அல்லது தங்களுடைய அதிகாரத்தை எந்த விதத்தில் வேண்டுமென்றாலும் துஷ்பிரயோகம் செய்வார்கள் என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த கைது என்று எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்றோடு இணைந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியினுடைய முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவாலை தற்போது பாஜகவினுடைய ஈடி கைது செய்திருக்கிறது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை வியாழன் இரவு 9:20 மணியளவில் அவர்களை கைது செய்து தற்போது சிறையில் வைத்திருக்கிறது. இப்போது இதில் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால், டெல்லி மதுபான கொள்கையில் பல சம்பந்தமான முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் 2800 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாகவும் கூறிதான் அரவிந்த் கெஜ்ரிவாலை அந்த வழக்கில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் கூறி கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய 2 அமைச்சர்களான மணீஷ் சிசோடியா மற்றும் அஜய் சிங் ஆகிய 2 பேரை கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9 முறை சம்மன் அனுப்பப்பட்டும் ஒட்டுமொத்தமாக அதனை நிராகரித்திருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் அதை பற்றி கூறும் பொழுது, இது ஒட்டுமொத்தமாக ஆதாரமற்ற ஒரு சம்மனாக நான் பார்க்கிறேன், அதனால் உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருந்தார். கடைசியான சம்மனையும் அவர் நிராகரித்த பொழுது ஈடி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்கான நடவடிக்கைக்காக உத்தரவு கேட்டிருந்தது. அப்போது நீதிமன்றத்தில் வைத்து ஈடிக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் எங்களிடம் போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றன அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்காக வாரண்டுடன் அவரை கைதும் செய்திருக்கிறார்கள். இப்போது நீதிமன்றம் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது. உடனடியாக நீங்கள் ஆதாரத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக இது ஒட்டுமொத்தமாக தள்ளி வைக்கப்படும் அல்லது நிறுத்திவிடப்படும் என்கிறதையும் நீதிமன்றம் தெள்ள தெளிவாக சொல்கிறது. நீங்கள் ஆதாரத்தை காட்ட வேண்டும் அல்லது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன தவறு செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஆதாரங்களை நீங்கள் முன்வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த வழக்கு வேறு விதமாக செல்லும் என்பதையும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆதரவாளர்கள், கட்சி தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக நடுத்தருவுக்கு வந்து ஆர்ப்பாட்டங்களை தொடங்கி இருக்கிறார்கள். டெல்லியினுடைய பல பகுதிகள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டெல்லியினுடைய மெட்ரோ ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய இடங்களில் யாரும் பாதைக்காக தேர்வு செய்ய வேண்டாம் என்கிறதை டிராபிக் போலீசார் சொல்லி இருக்கிறார்கள். ஈடியினுடைய அலுவலகம், பாஜகவுடைய கட்சி அலுவலகம் முன்பாக மிகப்பெரிய அளவில் பேரிகேடுகள் எல்லாம் போடப்பட்டு அதற்கு அப்பால் பட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள் அங்கிருந்து போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு காவல்துறை கேட்டிருக்கிறது. என்னவாக இருந்தாலும் ஒட்டுமொத்த டெல்லி மாநிலமும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். யூனியன் பிரதேசமான டெல்லியில் மதுபான கொள்கையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்கிற விஷயத்தை மட்டும்தான் ஈடி சொல்கிறது. ஆனால் மணீஷ் சிசோடியாவின் மீதோ அஜய் சிங்கின் மீதோ அல்லது இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலின் மீதோ ஒரு ஆதாரங்களை கூட இவர்கள் வெளியே விடவில்லை அப்படிங்கிறதும் தெள்ள தெளிவான விஷயம். ஆதாரங்கள் கையில் இருந்தால் நீங்கள் வெளியே காட்ட வேண்டியதுதானே. ஏதாவது ஒரு ஆதாரம் அல்லது ஒரு வழக்கில் அவர்களை கைது செய்வதற்கான ஒரு ஆதாரத்தை நீங்கள் சமர்ப்பித்திருந்தால் கண்டிப்பாக இந்த வழக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்தித்திருக்கும். ஆனால் எந்த ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்காமல் தேர்தல் நேரம் நெருங்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக கட்சியை முடக்கிவிட வேண்டும் என்கிற ஒரே ஒரு எண்ணிக்கையில் தங்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் செய்யலாம் என்று நினைத்து அதை தான் தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈடியும் அமலாக்கத்துறையும் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்களும் இவர்களுடைய கைப்பாவைகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர்கள் ரிமோட்டை வைத்து ஆன் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதற்கேற்றார் போல் பொம்மை போல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது டெல்லியினுடைய முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பார்ப்போம் எந்த மாதிரியெல்லாம் டெல்லி பற்றி எரிய போகிறது, டெல்லியில் எந்த மாதிரியெல்லாம் போராட்டம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.